நம்ம எல்லாருக்குமே ஏப்ரல் 30 அன்னைக்கு ஜபால்பூர்ல நடந்த இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய பையனோட சந்தோஷத்துக்காக போட் ரைடு அந்த அம்மா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா எதிர்பாராத சூழ்நிலையில காத்து அதிகமா அடிச்சு அந்த போட் தத்தளிக்கிற நிலைமையில வந்துருச்சு. அவங்க கிட்ட இருந்த லைஃப் ஜாக்கெட்டை வச்சு அவங்க உயிரை அவங்க காப்பாத்தி இருந்திருக்கலாம். இருந்தாலும் என்னோட உயிரை விட என்னோட பையனோட உயிர் ரொம்ப முக்கியம், அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு ரொம்ப நேரமா போராடி இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில அவங்களால எதுவுமே பண்ண முடியல. பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் என் பையனோட இருப்பேன் கடைசி வரைக்கும் போராடிட்டு அந்த தாய் இறந்தே போயிட்டாங்க. உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் 1000 பேர் சொல்லலாம். ஆனா ஒரு தாய் அளவுக்கு யோசிக்க முடியுமா? சும்மா வாங்க சொன்னாங்க, 1000 உறவு உன்னை தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா அப்படின்னு. நம்ம என்னதான் கோவம் வெறுப்பை காட்டினாலும் ஒருத்தவங்களால நம்மளை உண்மையா நேசிக்க முடியும், அதுவும் எப்பயுமே நம்ம நல்லா இருக்கணும்ன்றது மட்டுமே நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா அம்மா மட்டும்தான். ஒரு ஆணோட வாழ்க்கையில அம்மான்றவங்க ரொம்ப முக்கியம். அம்மா இல்லாத பட்சத்துல அந்த இடத்த நிரப்புறதுக்கு மனைவியால முடியும். தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே ஒரு பெண்ணோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அம்மா மாதிரி யாராவது பாத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறி தான். அம்மானா அம்மா தான். தன்னுடைய குழந்தைக்காக குடும்பத்துக்காக தன்னையே மெழுகு மாதிரி உருக்கிட்டு இருக்கு எல்லா அம்மாக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். இனிய அன்னையர் தினம் வாழ்த்துக்கள்.